இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தேவ பிள்ளைகளுடைய பலன் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எது நம்முடைய பலன்? தேவ பிள்ளைகளுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, அது கர்த்தருடைய நாமத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசமே நம்முடைய பலன் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம் நமக்கு பண வசதி இல்லை, நம்முடைய சரீரம் பலம் இல்லை, நம்முடைய சரீரத்திலே நிறைய நோய்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, நமக்கு வருமானம் சரியா இல்லை, நமக்கு ஆள் பலன் இல்லை, நமக்கு வேண்டியவங்க இல்லை, நமக்கு துணை செய்கிறவர்கள் யாரும் இல்லை, எனக்கு பலமே இல்லை நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவர் எது பலன் சொல்லுகிறார்னா, நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசமே உன்னுடைய பலன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாயிருப்பான். அப்போ அவர் நாமம் பலத்த துருகம், அந்த நாமத்தை நம்புகிற விசுவாசம், அந்த நாமத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையே பலன். இப்போ நம்ம தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அந்த கோலியாத்துக்கு எதிராக அவன் நிற்கும் பொழுது கோலியாத்து சொல்கிறா, அவன் எதனோட வருகிறானா, அவங்கிட்ட இருந்து பட்டயம் ஈட்டி கேடகத்தோடு அவன் எதிர்த்து நிற்கிறான். அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது அந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் என்ன சொல்றானா, ஜீவனுள்ள அந்த தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான். இஸ்ரவேலின் சேனைகளுடைய, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை அவன் நிந்திக்கிறான். ஆனா அவனுக்கு முன்னாக நிற்கிற அந்த இராணுவங்கள், அந்த இஸ்ரவேலின் இராணுவங்கள், அந்த இஸ்ரவேலின் ராஜா சவுல், எல்லாருக்கும் அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு மனிதன். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் மிகவும் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது அனைவரும் அறிந்தவர்கள். அவர்கள் முற்பிதாக்களின் காலத்தில் மோசேயின் நாட்களில் அவர் எவ்வளவு பராக்கிரமம் செய்து அவர்களை வழிநடத்தி வந்தார், அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார், எத்தனை ராஜாக்களை அவர் தோற்கடித்தார் என்பதையெல்லாம் குறித்து அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனாலும் அவர் மேலில், அவருடைய நாமத்தின் மேலுள்ள விசுவாச நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவனுக்கு பயந்து அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது என்ன பண்ணா, என் தேவனுடைய வல்லமை மேல், அவருடைய நாமத்தின் மேல் அவன் விசுவாசம் வைத்திருந்தபடியால், அவருடைய நாமத்தின் மேல் அவன் வைராக்கியமாய் இருந்தபடியால் அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்தின் முன்னின்று சொல்லுகிறான், நீ என்னுடைய ஜீவனுள்ள தேவனை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை நீ நிந்தித்தாயே அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் தலையை வாங்கி இந்த உங்களுடைய பெலிஸ்தரின் பாளையத்தில் உள்ள பிணங்களை எல்லாம் நான் பறவைகளுக்கும் நான் மிருகங்களுக்கும் நான் சாப்பிட கொடுப்பேன் என்று விசுவாச அறிக்கை சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் அவனுக்கு இருந்த பலன். அவன்கிட்ட ஈட்டி இல்லை, கேடகம் இல்லை, அவன்கிட்ட பட்டயம் இல்லை. ஆனா என் தேவன் வல்லமை உள்ளவர், என் தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர் என்கிற நம்பிக்கை இருந்தபடியினால் அவன் தைரியமாக என்ன செய்யறான்னா, அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று அவன் தன்னுடைய அந்த கூழாங்கற்களை வைத்து அவனை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீதோடு இருந்த அந்த பலன் அந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேலுள்ள, அவருடைய வல்லமையின் மேலுள்ள விசுவாசம், நம்பிக்கை என்பதை நாம் இதில் நம்ம பார்க்க முடியும். அதே போல் நம்ம அநேக நேரங்களில் நமக்கு ஆள் பலம் இல்லையே, நமக்கு கர்த்தருடைய தயவு இல்லையே என்று கூட நாம் சோர்ந்து போகலாம். இப்போ அவரை நம்பும் பொழுது, அவருடைய நாமத்தின் வல்லமையை நான் நம்பும் பொழுது அதுவே நமக்கு மிகுந்த பலமாக இருக்கும். இன்னும் புதிய ஏற்பாடு நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவோடு கூட வாழ்ந்த அந்த பேதுருவும் யோவானும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு அவர்களுடைய தைரியம், அவருடைய பலம் எல்லாம் குறைஞ்சி போச்சு.
அந்த ரோமர்களுக்கு பயந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா திரும்பவுமாக மீன் பிடிக்க செல்வோம் என்று அவங்க போக போறாங்க. ஆனா அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும் பொழுது ஒரு சப்பானியான மனுஷனை பார்க்குறாங்க. ஆனா அப்பதான் பேதுருக்கு தெரியுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீதான வல்லமை, அவருடைய வல்லமை பெரிது என்று அறிந்துட்டு சொல்றான். எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையின் மேல் உள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உள்ள நம்பிக்கை என்கிட்ட இருக்கு, என்னிட்ட இருக்கிறத நான் உன்கிட்ட தருகிறேன், நீ எழுந்து நடன்னு சொல்கிறார். அப்ப அவனை பலப்படுத்தினது பாருங்க, அவன் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம். அப்ப திரும்பவும் சொல்றாங்க, நீ எப்படி யாருடைய நாமத்தினால நீ இவனை சுஸ்தமாக்கின அப்படின்னா அவருடைய நாமத்தின் மேல் உள்ள வல்லமையே இவனை குணமாக்கினது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு இயேசுவின் நாமம் பலத்த துருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கோலியாத்து ஈட்டியோடும் கேடகத்தோடும் வரும் பொழுது தாவீது அதை குறித்து பயப்படவில்லை. அப்போ நமக்கு விரோதமாய் வருகிற மனுஷர்கள், நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற சத்துரங்கள் எத்தனை ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் நமக்கு தேவனுடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்கிற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் ஜெயிக்க முடியும். இந்த எபேசியர் எழுதுகிற புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் எதிர்த்து நிற்கும்படியாய் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு பட்டயம் என்பது என்னன்னா அவருடைய வசனம் தான் உங்களுக்கு பட்டயம். வசனத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. அப்புறம் விசுவாசம் என்கிற கேடகம், அவருடைய கேடகம் என்ன அப்படின்னா எதிராளிகள் எய்கிற எல்லா அக்கினி அஸ்தாரங்களையும் அழிக்கத்தக்கதாக அந்த கேடகம், விசுவாசம் என்கிற கேடகத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. சத்தியம் என்கிற கச்சையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரட்சணியம் என்ற தலைச்சிராவை அணிந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் ஆயுதங்கள் அல்ல, அந்த ஆண்டவருடைய பார்வைக்கு நம்மை பலப்படுத்துகிற சர்வாயுத வர்க்கங்கள். இவைகளை நாம் தரித்து கொள்ளும் போது, அவருடைய விசுவாசம் என்கிற கேடகத்தை நாம் தரித்து கொள்ளும் போது, அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம் என்கிற நம்பிக்கையின் கேடகத்தை நாம் தரித்து கொள்ளும் போது அதுவே நமக்கு பலன். இப்ப எரேமியா நம்ம 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே சமயத்தில் மனுஷனை நம்பி மனுஷனுடைய மனுஷனை மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டிருக்கிற கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனே பலவான் என்பதாக சொல்லப்படுகிறார். அப்போ நம்மளுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தை இழந்து விடாதபடி பலம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அப்போ உடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் வெளியே போய் செழிப்பாக, குளுமையாக, பலமுள்ளவர்களாக வளருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய நாமத்தை விசுவாசித்து, அவருடைய நாமத்தின் வல்லமையை நாம் விசுவாசித்து நம்பிக்கை வைத்து நாமும் கர்த்தரால் பலப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரைக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை வேதத்தில் இருந்து தியானிக்கும்படியாய் எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தினீர், நன்றி. கேட்ட வார்த்தைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் எங்களுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஒரு நாளும் விசுவாசத்தில் குறைந்து போகாதபடி கடைசி பரியந்தம் அதிலே நிலைத்திருக்க
உம்முடைய வல்லமையில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுவே பலன் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. தாவீதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம், பவுல் அப்போஸ்தலனிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே, பேதுருவிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. நாங்கள் அதே போல ஒவ்வொருவரும் உம்மில் பலனுள்ள மனிதர்களாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே பாக்கியவான்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.